அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய ரயில்வே துறையில இன்னும் மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்னா நமக்கு 2 வந்தே பாரத் ட்ரெயின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு மதுரையில இருந்து பெங்களூரு, இன்னொன்னு வந்து சென்னை, நம்ம சென்னை எக்மூர்ல இருந்து நாகர்கோயில். பட் இன்னைக்கு வந்து இனாகிரேஷன் வந்து சென்னை சென்ட்ரல்ல ஒரு கம்ஃபர்ட்டுக்காக வந்து சென்னை சென்ட்ரல்ல வந்து வச்சிருந்தாங்க. நம்மளுடைய ஆனரபிள் கவர்னர் அவர் வந்து வந்திருந்தாரு. அதே மாதிரி மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் வந்திருந்தாங்க. முன்னாள் ஆளுநர், எங்களுடைய மாநில தலைவராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் சென்னை சதர்ன் ரயில்வேஸுடைய ஜிஎம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸாக்டா 12:30க்கு வந்து அதை வந்து இனாகிரேட் பண்ணாரு. அந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணி தாம்பரம் வரைக்கும் வந்தேன். எப்படி இருக்கு பார்க்கலாம், நம்மளும் பார்க்கணும் இல்லையா, பப்ளிக் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன சொல்றது முன்னாடி நமக்கு எப்படி இருந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்த உடனே கோகோனட் வாட்டர் கொடுத்தாங்க. அது முடிச்ச உடனே ஒரு காஃபி கொடுத்தாங்க. அடையார் ஆனந்த பவனுடைய ஃபுட்டு அருமையான வெஜ் பிரியாணி, சப்பாத்தி, ஹை குவாலிட்டி கர்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முன்னாடி எல்லாம் ஃபாரின்ல, நான் ஜப்பான் போகும்போது, சைனா போகும்போது, தாய்வான் போகும்போது தான் இந்த மாதிரியான ஒரு இது ஃபிளைட்லயே வர மாதிரியே வந்து ட்ராலிலேயே தள்ளிட்டு வந்து அழகா ஒரு எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீட்டா ஹெட் கேப் போட்டிருந்தாங்க, மாஸ்க் போட்டிருந்தாங்க. ட்ரெயின் ஆன் டைம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் இனாகரல்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. நான் பார்த்தேன் வந்து எவ்வளவு வேகமா போகுதுன்ட்டு. நீங்க நம்ப மாட்டீங்கன்னா, சென்னை சென்ட்ரல்ல இருந்து இங்க இந்த பீச் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா 110 115 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல வந்தாங்க. ஸோ அதான் இங்க சிறப்பா தாம்பரத்துல அதை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்ட அண்ணன் வேதா சுப்பிரமணியம் அவர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர், ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. மொத்த தாம்பரமும் இங்கதான் இருக்கு போல இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு சீஃப் கெஸ்ட், எங்க கட்சி சார்பா சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய அண்ணன் பாஸ்கரன் அவர்கள், மற்ற எல்லா நிர்வாகிகளும் இங்க இருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு இந்த குவாலிட்டி எல்லாம் ஒரு பக்கத்துல வச்சாலும், சென்னை எக்மூர்ல இருந்து நாகர்கோவில் போறதுக்கு பொதுவா பஸ்ல போனாலோ இல்லைன்னா வந்து ட்ரெயின்ல போனாங்களோ நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகுது. 11 மணில 12 மணி நேரம் ஆகுது. ஆனா இந்த வண்டி 8ல இருந்து 8:30 மணி நேரத்துல போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுமக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு ட்ரெயின்லயே சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாகர்கோவில் வரைக்கும் டிராவல் பண்றாரு. அவரோட தான் வந்துரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இன்னும் நிறைய ட்ரெயின் நமக்கு வரும். புல்லட் ட்ரெயினே வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே ஐசிஎஃப்லயே வந்து நம்ம வந்து உருவாக்குன ஒரு எக்ஸ்பிரஸ். எல்லாமே ஃபேன்ல இருந்து, லைட்ல இருந்து, டயர்ல இருந்து, லைட்ல இருந்து, ஹாரன்ல இருந்து, என்டையர் இண்டிஜினியஸ் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் இது. அது வந்து நம்மளுடைய ட்ராக்ல போறது எல்லாருக்குமே பெருமையா இருக்கு. அதனால இன்னைக்கு பப்ளிக் எல்லாம் பாத்தீங்கன்னா வரவங்க பாக்குறேன், எல்லாம் செல்போன் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், ஒரு அரசு நிகழ்ச்சியில அரசியல் வந்துட்டோமா? அரசியலுக்கு வந்துட்டோம். அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட திமுகவினர் வந்து மோடி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு கோஷங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான். அவங்க நாகரிகம் தெரியாது. அதாவது தமிழ்நாடுக்கு வந்து எவ்வளவு பண்றாரு. மருத்துவமனைகள் கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்களுக்கு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்துருக்கிறாரு, ஏர்போர்ட் கொடுக்குறாரு, திருச்சி ஏர்போர்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாரு, வெள்ள நிவாரணத்துக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்குமே என்னென்ன தேவை எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 ட்ரெயின் கொடுத்துருக்காரு. இன்னொரு ஊருக்கு பார்த்தேன், அங்க ஒரு ட்ரெயின் தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 2 ட்ரெயின் இங்க கொடுக்குறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். திருப்பி எங்க ஆட்கள் வந்து ஸ்டாலின் ஒழிகன்னு போட்டா நல்லா இருக்குமா கோஷம்? எங்களுக்கு வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி அரசாங்க நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பேசுறது கிடையாது, அரசியல் பண்றது கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அண்ணன் டிஆர் பாலு வந்திருந்தார் பார்த்தேன். அவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு அந்த மாதிரி பேச சொல்லி. கலாச்சாரம், அவங்க கலாச்சாரம், வேற ஒண்ணும் இல்லை. மத்திய அரசு எதுவுமே செய்யல, தமிழகத்துக்கு நிதி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல பொம்மை ட்ரெயினா போச்சு? இப்ப போனது என்ன பொம்மை ட்ரெயினா? அது கொடி மட்டும் அசைச்சு வைக்கிறாரு, அது எப்படி பாக்குறீங்க? அதான் சார், இப்ப போச்சு பொம்மை ட்ரெயினா? அவர் எதுக்கு இப்ப அவங்க அவ்வளவு தூரத்துல வந்தாரு? என்ன ட்ரெயின் அது? அட்வான்ஸ் ட்ரெயினுங்க. உள்ள போய் பாருங்க, நீங்க உள்ள போய் நீங்க எடுத்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெயினை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மேக் இன் இந்தியா மெயின் அதுதான். கம்ப்ளீட்டா இந்தியாவில ஏங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் மத்திய அரசாங்கத்துல ஆலோசகரா இருக்கும் பொழுது கரோனா நேரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ல நம்ம மேல போடக்கூடிய பிபிஇ கிட்னு வாங்குறேன். பிபிஇ கிட் அது இல்லாம வந்து உள்ள போய் டாக்டர்ஸ் ஆபரேஷன் பண்ண முடியாது, பேஷண்ட்ஸை பார்க்கணும். அதை கூட நம்ம சைனால இருந்து வாங்கணும். அந்த நிலைமையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரே வருஷத்துல அந்த பிபிஇ கிட்ட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சைனாக்கு. அங்கிருந்து வாங்குறது அந்த நேரத்துல 6000 ரூபாய் ஒரு பிபிஇ கிட்ட, நம்ம இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றது 800 ரூபாய். அதே சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு இந்தியா வந்து ஒரு வளமான ஒரு தேசமா கொண்டு போயிட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சது அதுதானே, வேற என்ன தெரியும்?
பணம் கொண்டு வரதுக்காகவே போறதா சமூக வலைத்தளங்கள் இத புரியல அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறது, அங்க இருந்து $5 மில்லியன் அதை கொண்டு வர்றதுக்காக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. அது வந்து $5 மில்லியன் உங்க கட்சியை சேர்ந்த நபரே பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க அவர்கிட்டயே கேளுங்க அந்த விஷயத்தை. நீங்க அவர்கிட்ட யார் உங்ககிட்ட சொன்னாலும் அவர்கிட்ட ஆனா என்ன புரியல, யாரு பேசுனாங்க? சார், திருச்சி சிவாயினுடைய பையன் சார். அவர் எங்க கட்சியில இல்லங்க. என்னங்க சார் அப்கிரேடே இல்ல நீங்க வந்து அதெல்லாம் இல்ல, சும்மா சார். மீடியாவுல ஆம்ஸ்டாங்குக்கு ஏதோ ஒண்ணு நடந்தது, அதுக்கு எங்களை ரிலேட் பண்ணி பேசுனாங்க. எவனோ ஒருத்தன் இதை ஏமாத்திட்டான், அதுக்கு சார் இன்னைக்கு எங்களுக்கு டைட்டில் கார்டு வேணும். ஒண்ணு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். அது நான் வந்து இந்த காசாய துண்டு போட்டிருப்பேன், காவி துண்டு, அந்த போட்டோ தான் போடுவாங்க, தேடி பிடிச்சி போடுவீங்க. அதெல்லாம் தெரியும், சும்மா ஏதோ பேசுவாங்க. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பள்ளிக்கூடம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது நம்ம எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம். அவர் பிஜேபியில இருக்கிறாரு, பிஜேபி தலைவரா இருக்காரு, அதுக்காக நான் சொல்லல. ஆக்ஸ்போர்டு அந்த யூனிவர்சிட்டியில ஒரு 10 பேர் தான் உலக அளவுல இருந்து அந்த ஃபெலோஷிப் படிக்கிறாங்க. அதுல ஒருத்தரா நம்மளுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாருன்றது மிக பெருமையான ஒரு விஷயம். அது கட்சியினுடைய எக்ஸப்டன்ஸோட, பிரதமருடைய எக்ஸப்டன்ஸோட, அமித்ஷாஜியோட எக்ஸப்டன்ஸோட அது வந்து நடக்குது. ஒரு 3 மாசம் முடிச்சுட்டு வந்துடுவாரு. அதுக்கு அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுடைய தலைமையில ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. கார் ரேஸ் வாங்க போவோம். கார் ரேஸ் இல்லாம போட் ரேஸ் ஆமே. இன்னைக்கு ஈவினிங் வந்து போட் ரேஸ் நடக்குதுலாம் சொல்றாங்களே, ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு. நான் போனேங்க, அந்த சைடு தான், சென்னை சென்ட்ரல் சைடு தான் போனேன். அது என்னமோ அந்த கார் ரேஸை யாரும் பார்க்காத மாதிரி பண்ணிருக்காங்கன்னு, ஃபுல்லா தகரம் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு அந்த சைடு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அவ்வளவு சீக்கிரட்டா பண்றாங்கன்னு தெரியல. யாராவது பாத்துடுவாங்களா என்னன்னு தெரியல, இல்லாதான் திராவிட மாடலாம் தெரியல. ஏங்க ஒரு கார் ரேஸ் நீங்க வந்து நடத்துறீங்கன்னு வச்சுப்போமே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்க வேண்டியதானே, ரோட்ல தானே நடக்குது, அதுக்கு எதுக்கு டிக்கெட் காசு? கரெக்டா நான் கேக்குறது. எங்க ஸ்டேடியம்ல நடக்கிறது நீங்க வந்து காசை போடுறீங்க, அர்த்தம் இருக்கு. ரோட்ல நடக்குது கார் ரேஸ்ன்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அது நடத்துறதே தப்பு, தேவையில்லைன்னு நாங்க சொல்றோம். சரி, அது மேல நீங்க வந்து நடத்துறீங்க, உயர்நீதிமன்றம் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குது, நீங்க நடத்துறீங்க வச்சுப்போமே, எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கு இன்னும் 1000ன்றாங்க, 10,000ன்றாங்க, 20,000ன்றாங்க. எவ்வளவுனா 3000. எதுக்கு? பாக்குறதுக்கா? அதுவும் நைட் டைம். அதே நீங்க பாருங்க, ஓமந்தூரார் மருத்துவமனையில நீங்க பாருங்க, கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. ஓமந்தூரார் மருத்துவமனையில எப்படி உள்ள போறதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் மீடியா எல்லாம் போய் பாருங்க, வேற ஏதாவது கேட் வச்சிருக்காங்களா சொல்லணும். ரோட்ல இருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தேவையில்லாத ஒண்ணுங்க இந்த ரேஸ் கீஸ் எல்லாம் நமக்கு தேவையாங்க? நமக்கு அதுல ஒரு போஸ்டர் பார்த்தேன், முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இந்த சைடு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் காரை ரேஸ் அஜித் மாதிரி எல்லாம் இதுக்குதான் பிரயோஜனப்படும் இந்த ரேஸ், தவிர தமிழ்நாடுக்கோ இல்ல வேற எந்த துறைக்கோ அது பிரயோஜனப்படாதுங்க. அது வேஸ்ட், யூஸ்லெஸ். நன்றிங்க, தேங்க்யூ.